ஐநாட்டுணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா, சோழன், பல்லவன் 3 பேரும் கடற்கரையில விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நடேசன் ஒரு பக்கமா அவர் பாட்டுக்கு காத்து வாங்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பல்லவனுடைய அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. பல்லவனுடைய அம்மாவை பார்த்துட்டு நடேசன் அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. திடீர்னு யோசிச்சு பாக்குறாரு, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சொல்லிட்டு டக்குன்னு வேகமா வராரு. வந்து பார்த்தா பல்லவனுடைய அம்மா அவங்க பாட்டுக்கு உட்காந்து கடற்கரையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நடேசன் பக்கத்துல வந்து பாக்குறாரு. அப்பயும் அவங்க கவனிக்கவே இல்லை. நடேசன் பக்கத்துல வந்து உட்காரவும் வேகமா அந்த அம்மா பாக்குறாங்க. யாருங்க நீங்க இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டதும் நடேசனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னைய யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், தெரியலையேங்க, நீங்க யாரு, நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, எதுக்கு இப்படியே பக்கத்துல வந்து உட்காருங்க, என்ன இப்படி இன்டிசென்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டதும், மாமா என்னைய சத்தியமா தெரியலையா, நான் நடேசன், என்னைய தெரியலையா, என்னைய ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும், தெரியலையேங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, தப்பா எடுத்துக்கிறாதீங்க, உங்களை எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதும், இங்க பாரு கையை பிடிக்கிறாரு டக்குன்னு நடேசன். என்னங்க கையெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டதும், என்ன கையை பிடிக்கிறேனா, என்னைய தெரியலையா, கட்டின புருஷன் என்னைய தெரியல என்ற அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும், என்னது கட்டின புருஷனா, நீங்க யாருங்க, உங்களை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகத்திலே இல்ல, திடீர்னு வந்து கையை பிடிக்கிறீங்க, கட்டின புருஷன் சொல்றீங்க, என் பையன் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போயிருக்கான், நீங்க யாருங்க, முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தா நடேசனை கையெடுக்க சொல்லவும், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும், அப்பதான் அந்த அம்மா சொல்ல வராங்க, இங்க பாருங்க, நீங்க என்னைய மாதிரியே இருக்கிறவங்கன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு கையை விடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா கிட்ட இருந்து பார்த்தா நடேசன் கையை எடுத்துடுறாரு. இன்னொன்னு, உங்ககிட்ட எனக்கு இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, என் பையன் கூட தான் இப்ப நான் இருக்கேன், என் பையன் தான் ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், என் பையனை கூட நான் மறந்துட்டேன், திடீர்னு வந்துட்டு நீங்க என் புருஷன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதும் அப்பதான் நடேசன் யோசிக்கிறாரு, ஓ ஆக்சிடென்ட்ல இவளுக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா, சரிம்மா தப்பா எடுத்துக்கிறாதீங்க, மன்னிச்சிருங்க, என்னுடைய பொண்டாட்டி மாதிரியே இருந்தீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சட்டுன்னு வந்து இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், பரவாயில்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடேசன் நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னதுமே அந்த அம்மா நடேசனே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இவருக்கும் நமக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமோ, இவர் தான் ஒருவேளை நம்மளுடைய புருஷனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிக்கிறாங்க. சச்ச, அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் இருந்தா ராகவ் நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராகவ் வராரு. ராகவ் வந்ததுமே, என்னம்மா யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், இல்லப்பா யாரோ ஒருத்தர் என்னைய மாதிரியே இருப்பாங்க போல அவங்களுடைய ரிலேட்டிவும், அதனால என்னை பார்த்துட்டு அவங்க நினைச்சு பேசுறாங்க, நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லைங்க உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க தான் சொல்லிட்டு போயிட்டாங்க, தப்பா எடுத்துக்கிறாதீங்க, என்னுடைய ரிலேட்டிவ் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சாரி கேட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், சரிம்மா போதும் இங்க இருந்தது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிட்டதோ, சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லிடுறாங்க. ராகவும் அந்த அம்மாவும் போகிறாங்க. இங்கே பார்த்தா நடேசனுக்கு ராகவையும் தெரியல, ராகவுக்கு நடேசனையும் தெரியல. அந்த அம்மா நடேசனையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. நடேசனும் பார்த்தா அந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன இவ என்னை தெரியலேன்னு சொல்லிட்டாலே, விபத்துல எல்லாமே மறந்து போச்சா, அப்போ பல்லவனையும் மறந்துருப்பாளே அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நடேசனுடைய முகம் பார்த்தா மொத்தமா வாடி போயிருக்கு. வாடி போய் இங்க வந்து சேரன் பக்கத்துல உட்காராரு. இதை நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அங்கிள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, வீட்டுல அவ்வளவு ரொம்ப ஜாலியா கிளம்பி வந்தீங்க, இப்ப என்ன உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், ஒன்னும் இல்லாம அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிலா, சோழன், பல்லவனோட விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நடேசனை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நடேசன் முகம் ஒரு மாதிரியாவே இருக்கு. சேரன் பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்ல சேரா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டதும், என்னப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே, என்னப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டதும், இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், சரிப்பா நிலா, சோழன், பல்லவன் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்டதும், சரி நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்க நிலா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியில வராங்க. அப்பயும் நடேசன் பார்த்தா ஒரு மாதிரி கவலையாவே உட்கார்ந்துருக்காரு. என்ன ஆச்சு, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க இப்படி இருக்கிற ஆளே கிடையாதே, நான் பீச்சுக்கு போகும்போது உங்களை கூப்பிடும்போது அவ்வளவு சந்தோஷமா வந்தீங்க, ஆனா பீச்சில் வந்ததுக்கு அப்புறமா வாக்கிங் போறேன்னு போனீங்க, அதுக்கப்புறம் தான் உங்க முகம் சரியில்லை, என்ன ஆச்சு, எது உடம்பு எதுவும் சரியில்லையா,
இல்ல எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் அப்பையும் பார்த்தா நடேசன் அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா சேரன் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு நிலா சாப்பிட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கூப்பிட்டதும் இந்த வரேனே அப்படின்னு சொல்லி நிலா உள்ள போறாங்க. அங்கே பார்த்தா நடேசனையும் சேரன் கூப்பிட்றாரு. அப்பா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்டதும் இல்லை சேரா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் சாப்பாடு வேணாமா, இப்படி சாப்பாடு வேணான்னு சொல்லக்கூடிய ஆளே கிடையாதே, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் பேசவும் தெரியலண்ணா, அவருக்கு என்னன்னே தெரியல, நீங்க போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் சேரனும் வராரு. என்னப்பா என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இல்லடா சேரா உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா வெளியவே உட்காந்துருக்காரு. நிலா சாப்பிட்டு முடிச்சுறாங்க, எல்லாரும் தூங்கவும் போயிடுறாங்க. வெளியில வந்து பார்க்குறாங்க, நடேசன் அப்படியே உட்காந்தே இருக்காரு. என்ன அங்கிள், எதா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் பக்கத்துல வந்து நிலா உட்காராங்க. அப்பதான் நடேசன் சொல்றாரு, இன்னைக்கு நான் அவளை பார்த்தேமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் யார் அங்கிள், யாரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும் பல்லவனுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் ஆமாம்மா, இன்னைக்கு பீச்சுக்கு போயிருந்தோல, நான் நடந்து போய்கிட்டு இருந்தேல, அப்ப அங்க அவ உட்கார்ந்து இருந்தா, அவகிட்ட போய் நான் பேசினேன், என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. அப்பதான் நான் சொன்னேன் நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல. அப்பதான் அவ சொன்னா அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சான், அந்த விபத்துல எல்லாத்தையுமே அவ மறந்துட்டாளாமா, இப்ப அவளுடைய பையன் கூட தான் அவ வந்திருக்கேன்னு சொன்னான், அப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் என்னங்கள் சொல்றீங்க, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா? ஆமாமா, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு அப்படிதான் அவன் என்கிட்ட சொன்னான், என்னைய கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் இதுக்காக அங்கிள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் ஆமாம்மா, நான் அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் வருஷம் இருந்தாலும் அவளுடைய நினப்பு இன்னுமே என் உசுரில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நானும் அவளும் ஒரு அந்நியமா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நடந்த ஒரு பெரிய ஒரு தகராறுனால தான் அவ என்னைய விட்டே போனா. அப்படி இருந்தவ இப்படி என்னையவே தெரியலேன்னு சொல்லும்போது என்னால் அதை தாங்கிக்கிறவே முடியலை. இன்னொன்று என் பையன் கூட வந்திருக்கேன்னு சொன்னான், அப்ப அவளுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு தானே அர்த்தம், ஏன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி நடேசன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசவும் இல்ல அங்கிள், அவங்களுடைய பையனா வளர்ப்பு பையனா கூட இருக்கலாம்ல, அவங்களுக்கு விபத்துல எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு உண்மை இருந்தா என்ன பண்றது, நீங்க எதையும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இல்லம்மா, நான் எதையும் தப்பாலாம் எடுத்துக்கல, அவ என்னைய தெரியாதுன்னு சொன்னதும் என்னால் அதை ஏற்றுக்கிறவும் முடியலை, அதை என்னால் தாங்கிக்கிறவே முடியலம்மா, அதைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதை நினைக்கவும் மனசே கேட்கல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிருமா, இருங்க நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலா இங்கே கிச்சன் போய் தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டு நடேசன்ட்ட கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க அங்கிள், எதா இருந்தாலும் பார்த்துக்கிறலாம், அவங்கள இன்னொரு தடவை பார்த்தோன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம், என்ன ஏது அவங்க இப்ப யாரு கூட இருக்காங்க எல்லா விவரத்தையும் நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம், இதுக்காகவே நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், காலையில உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன், நான் இப்ப தூங்க போறேன், நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு.